எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு பாயாசம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் பாசிப்பருப்பு, துருவிய தேங்காய் 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு, முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம், ஏலக்காய் தூள் கொஞ்சம். முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா கருப்பாயிடும். நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம அதை பருப்பை வறுத்து எடுக்கணும். அப்போ தான் வந்து எல்லாம் ஒரே கலரெல்லாம் வறுப்படும். பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பை நம்ம சேர்த்துடலாம். பருப்பு நல்லா வேகணும், பூ மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கிளறணும். இப்போ பருப்பு நல்லா பூ மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ இடித்து வச்ச வெல்லம் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம். வெல்லம் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அது கூட நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பொன்னிறமாக வருதுன்னு. இப்போ முந்திரி திராட்சை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ துருவிய தேங்காயை சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். வாசனை பாருங்கள், சூப்பராக இருக்குது. முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இது செம்ம சூப்பரான ரெசிபி. நிறம் பார்த்தீங்களா, தேன் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.